Hi friends, welcome back to my channel Easy Threads and ஹாய் Needle. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ இதனோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப லோலாம் போட மாட்டாங்க, ரொம்ப ப்ராடாக போட மாட்டாங்க. அதனால் அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் குறுகலாக ஒரு சின்ன அளவில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா அது அந்த பிக்சரில் உள்ள ஷேப் மாதிரியே நம்ம கொண்டு வரதுக்கு இப்போ அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இவங்க அந்த மாதிரி போடுவாங்க. அதனால இவங்களுக்கு அந்த சேம் பேட்டர்னை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி இதனோட கட்டிங் எல்லாம் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பார்டர் தனியாக இருக்குது. ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவு ஃப்ரண்ட் பார்ட்லாம் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சாரீ வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இதுக்கு தான் நான் வந்து பைப்பிங் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் ரோப் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது இல்லையா? அதனால் இந்த கிளாத் யூஸ் பண்ணாமல் இதுக்கு அக்யூரேட்டாக எனக்கு இந்த கிளாத் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. இதில் தான் நான் கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து பைப்பிங் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வச்சு ஃபினிஷ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ஜரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப சூட் ஆச்சு. அதுவும் அந்த புட்டாஸ் இருக்குது. பட் நம்ம பைப்பிங் வந்து ரொம்ப தின்னாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ரோப்புக்காக இந்த மாதிரி துணியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் பைப்பிங்க்கு இந்த ஒரு ஸ்கேலோட அளவு போதும். இந்த ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, இதனோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிராஸ் பீஸோட ரைட் சைடுக்கு மேலே இன்னொரு கிளாத்தோட ரைட் சைடும் வச்சு டேரெக்டாக இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை கிராஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகுது. அதனால் அங்கே நமக்கு ஷேப் மாறுறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரப்போகிறதில்ல. அதனால் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நல்லா கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். பட் இப்போலாம் அப்படி பண்ணுறதில்ல. இந்த மெத்தட்லேயே பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக தான் வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு இடையில உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ஃபுட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங் கார்டு வந்து இந்த மாதிரி தான் மெலிசாக எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த கிளாத்துக்குள்ளே நல்லா வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எண்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகும். இல்லைனா கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிட்டோன்னே அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணியை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் துணியை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். எடுத்தோடனே நிறைய பிடிச்சி பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல நீட்டாக அந்த தின்னாக கிடைக்கும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்ட்டு அந்த கார்னர் இருக்குல்ல பேக் சைடு, அதை நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரோப்பை கொஞ்சமாக மடிச்சிக்கிட்டேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அந்த கிளாத்தை லைட்டாக இழுத்தோம்னா நம்ம அந்த த்ரெட்டோட எண்டுலேயே நமக்கு வந்து ஸ்டிச் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் போர்ஷன் எடுத்துக்கிட்டேன். பட் இங்கே பாருங்கள், லைனிங்குள்ளே இந்த இதை இன்விசிபிளாக வச்சு பைப்பிங் வச்சு தைக்கலான்னு பார்த்தா பட் வெளியே நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரியும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நம்மளால் பண்ண முடியாது. பாருங்கள், வச்சு காட்டுறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி வச்சாலும் வெளியே நமக்கு தெரியுது. அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வச்சு பேக்கில் அப்படியே அடித்து திருப்பிடலாம்.
இப்போ இந்த துணியை வந்து 2ஆக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் போட்டு எடுத்துக்கிறேன். ராங் சைடுக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். காலிங் அளவுலேயே ஸ்டிச் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னே கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னா நமக்கு த்ரெடெல்லாம் வெளியே தெரியும். அதை நம்ம எடுத்து சரி பண்ணி இன்னொரு வாட்டி அதை டபுள் வேலை. அதனால் தைக்கும் போதே காலிங் அளவில் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த பைப்பிங்கை வச்சு 1/4 இன்ச் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே இந்த தையலும் விழற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன். அந்த பைப்பிங் கார்டை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக திருப்பி நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டேஜில் அதை நம்ம நிறுத்திட்டு துணி அப்படியே நல்லா லூஸ் கொடுத்து பேக்கில் அப்படியே நம்ம திருப்பணும். ரொம்ப இழுக்காமல் கொள்ளாமல் லூஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல நல்லா நமக்கு திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணும்போது பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும். இது வந்து துணி ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த பைப்பிங் வந்து வர மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இடம் வரும்போது அந்த துணி அப்படியே லைட்டாக திருப்பிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த ஸ்டிச்சு மேலே அந்த ரோப் மேலே படாத மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும். பாருங்கள், ஃபுல்லாகவே பைப்பிங் வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல கர்வ் வர இடத்துலலாம் குட்டி குட்டி ஆர்காத் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம பேக்கில் டர்ன் பண்ணி தைக்க போகிறோம். நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஹெம் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. பட் நான் தைச்சேன் தான். பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த கர்வ் வர இடத்துலலாம் இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் என்னால் தைக்க முடியல. அங்கெல்லாம் வந்து ஹெம் தான் பண்ணலான் இருக்கேன். மேக்ஸிமம் எந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டிச் போட முடியுதோ அந்த இடத்துலலாம் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், பைப்பிங்கை அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே எட்ஜு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நல்லா நீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு ஷேப்பு? இப்போ அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த லைனிங் எடுத்துக்கிட்டு லைனிங் மேலே இந்த பைப்பிங் இது இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் போட கஷ்டமாக தான் இருந்தது. முடிஞ்ச வரலும் நம்ம கையிலே ஹெம்மிங் பண்ணுறது நல்லது தான். இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ரொம்ப ஷார்ப்பாக இருக்க இடத்துலலாம் மட்டும்தான் போட முடியல. மற்ற ஃப்ரீயாக இருக்க இடத்துல எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம்
ஃபூட்டரை தூக்கிட்டு இந்த இடத்துல நான் அப்படியே ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போட்டு எடுத்தாச்சு. இப்போ இடையில இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம அப்படியே இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா நீட்டாக ஷேப் வந்து நல்லா நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடில் சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அயர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லாமே 1/4 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சென்டர் போர்ஷன் தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த கிளாத்தை ஓரம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் போர்ஷனுக்கு எனக்கு கிளாத் பத்தலை, அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதுதான் நமக்கு சென்டர் வரும். இப்படி வச்சு பார்க்குறேன். இது வந்து அளவு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்குது. பட் எனக்கு இது இல்லாமல் ஒரு 1 இன்ச் அடிஷ்னலாக சைடில் தேவைப்படுது. அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு பத்தலை. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் போட்டுக்கலான் இருக்கேன். இப்போது ஜாயின் போட்டாச்சு. இந்த கிளாத்தும் எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கா? அதனால் இன்னும் கொஞ்சம் கிளாத் மட்டும் இந்த மாதிரி சைடில் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். துணியை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். எனக்கு வந்து 2 சைடில் மட்டும்தான் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது, கீழேயும் மேலேயும் கிளாத் வந்து இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்டர் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு எந்த அளவுக்கு பார்டர் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், லென்த் வந்து எனக்கு ஹைட் வந்து பத்தலை, அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயிண்ட் வந்து போட போகிறேன். இந்த அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதையும் டபுளாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி வச்சா கரெக்டாக வரும்ன்றதை பார்த்துட்டு கவனமாக ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா பின்னாடி டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா நீட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போது நமக்கு இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பைப்பிங் நம்ம வந்து கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி இதை கட்டிங் பண்ணும்போதே 1/4 இன்ச் வந்து பைப்பிங்காக கொடுத்துருந்தோம். அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே அந்த பார்டர் கிளாத்தில் அப்படியே ரிவர்ஸில் வச்சு 1/4 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் ஓட்டின மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே போடணும். அப்போ தான் கரெக்டாக நீட்டாக வரும். பாருங்கள், ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக அன்இவனாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரி ஒரு தையல் வந்து நம்ம போடணும். துணியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் இடையில நமக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுகிட்டே வரணும். எல்லாம் பிகினர்ஸாக இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேக்கில் திருப்பி சுற்றிலும் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பேக்கில் லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் ஸ்டிச் வந்து போடுறேன். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக சென்டராக வச்சு இது என்ன அளவு இருக்கோ அப்படியே நம்ம சுற்றி மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டோம் பைப்பிங் கொடுத்து, அதனால் அது எக்ஸ்ட்ரா தெரியுது. மற்றபடி அந்த அளவு சுற்றிலும் நம்ம அப்படியே மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த கிளாத் வரணும், அது ஒட்டின மாதிரி வரணும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சென்டர் பொசிஷனையும் நம்ம இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிளாத் இந்த மாதிரி வச்சு சரி பண்ணி நம்ம பின் குத்திக்கணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம இன்னொரு கிளாத்தை வச்சு கரெக்டாக அளவு வந்து சரியாக பண்ணிக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, இது நான் சரியாக பண்ணலை. நான் போட்ட மார்க்கிங்கை தாண்டி கீழே வந்திருக்கு இல்லையா, அது நான் சரியாக பண்ணலை. நான் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து அளவு வந்து மாற்றிருந்தேன். இது எனக்கு சரியாக அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளாக்ஸ்லாம் தனித்தனியாக பண்ணும்போது இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஒரு சைடு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும், இன்னொரு சைடு அதே மாதிரி கொண்டு வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இது மாதிரி அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணுறேன். எனக்கு இந்த வேஸ்ட் அளவுலாம் வந்து சரியாக இருக்கான்னு நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். துணியை நல்லா நீட்டாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு மட்டும் எனக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே வந்திருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம சரி பண்ணணும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வச்சா பேக் மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறது 1/4 இன்ச் மேலே தள்ளி இருக்குது. ஸோ அது நம்ம தப்பாக இருக்குது. அதை நான் இப்போ மறுபடியும் சரி பண்ணிக்கிறேன். இப்போ வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நான் அதை பின் குத்திட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அளந்து பார்க்குறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அது வச்சு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது. நமக்கு அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அது முடிக்கும் போதும் ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்து டேப்பில் வந்து உங்களோட வேஸ்ட் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். வேஸ்ட் வந்து 8 இன்ச்சு 1 இன்ச்சு டாட்டுக்கு, அது இல்லாமல் 1.5 இன்ச் நமக்கு துணி வந்து கரெக்டாக இருக்குது. அப்போனா நம்ம வச்ச மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு தான். நம்ம ஃபூட்டரை தூக்கிட்டு அப்படியே துணி அப்படியே உள்ளே தள்ளி அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் எனக்கு டவுட்டு, நம்ம ஃபூட்டர் தூக்குனா நடுவில் நீடில் நிற்குது, நம்ம துணியே உள்ளே போகல, என்னதான் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம எதையும் பார்த்ததில்ல. இதெல்லாமே எனக்கு பெரிய டவுட்டாக இருந்தது. உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரிலாம் டவுட் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் ஒரு 2-3 தையல், நமக்கு அந்தளவுக்கு வெளியே தெரியாது, பைப்பிங்லாம் இருக்கு இல்லையா, மறைஞ்சிரும். 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனோட ரோப் வச்சதெல்லாம் இதுக்கு அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கொஞ்சம் கிளாத் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1/2 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம்.
அதை வந்து கம்பல்சரி ஓவர்லாக் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து நம்ம டாட் தான் பிடிக்க போகிறோம். துணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் தாண்டி இருக்கா, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னர்லாம் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அந்த பேட்ச் ஒர்க் அப்படியே பின்னாடி தள்ளிட்டு இதுக்கு இடையில நான் வந்து இந்த டாட் வந்து பிடிக்க போகிறேன். கரெக்டாக ஒரு லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு அப்படியே க்ராஸாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். அந்த பேட்ச் ஒர்க்கை தள்ளிட்டு லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், 2 பக்கமும் நான் டாட் வந்து பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு அன்ஈவனாக கொஞ்சம் கிளாத் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக கிளாத் இருக்க மாதிரி இருக்குது, அதையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து கீழே இருக்கிறதா அதை அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ளவுஸில் சைடில் வர கிளாத் தான் இது. லைனிங்கை இதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு எண்டுலேயும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு, அப்புறம் சைட் ஜாயிண்ட்டு ஃபுல்லாமே மற்ற ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம நல்லா நீட்டாக ஹெம் பண்ணிக்கிட்டால் அந்த இடம் நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.